ரொம்ப நுட்பமான ஒரு பகுதியாகவும் மாறும். அப்ப இங்க இன்னொன்றும் நான் ஒரு கருத்து சொல்றேன். இது பூச நட்சத்திரத்தை வைத்து இந்த கணிதம் செய்யப்படும். இந்த யோகம் என்பது பூச நட்சத்திரத்தை வைத்து கணிதம் செய்யப்படும். ஏன் பூச நட்சத்திரம் அப்படின்லாம் கேள்விகள் இருக்கு. இது நிறைய கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இதுல இருக்கு. ஏன் பூச நட்சத்திரம்? இது ஆதவராம் ஐயாவுக்கு அவர் பிடிக்கும். ஏன்னா அந்த லண்டன் அவர் இதைதான் பூச நட்சத்திரத்துலதான் என்னமோ இருக்கு ஐயா அப்படின்னு என்கிட்ட பல முறை அவர் வலியுறுத்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க செய்யுங்க ஐயா ஆய்வு அப்படின்னு. இதுலதான் அந்த ஓகத்துலதான் அந்த கண்டுபிடிப்பு இருக்கு. பூச நட்சத்திரத்தை வைத்துத்தான் மையப்படுத்தி தான் இந்த கணிதமே செய்வார்கள். அது ஏன் பூசம் அப்படின்ற கேள்வி அங்க வரும். இது கடகராசியில் இருக்கக்கூடிய கடக ஓரையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை. இது பிறகு இதை பற்றிய ஆய்வுகள்லாம் நம்ம செய்யவிருக்கோம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இதை நாடியில விளக்கிடுறேன். இது அண்ட நாடி, இது பிண்ட நாடி, இது கபம், இது தீ. நட்சத்திரங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். தீ, இது வாதம். அப்ப இதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு? இந்த 7 இந்த 5க்கும் இது எல்லாத்தையும் நான் அழகாக உங்களுக்கு இன்னொரு பாடத்தில் நேரம் சூழல் கிடைக்கும் பொழுது இதை விரிவாக விரித்து எவ்வாறு இதெல்லாம் இவை எல்லாம் இயங்குகின்றன என்பதனை நம்ம பார்ப்போம். அப்ப இப்படிப்பட்ட இதுவரைக்கும் நம்ம இவ்வளவு ஒரு விரிவான ஒரு பார்வையை இதுவரைக்கும் பார்த்து இருக்கின்றோம். இது எப்படி அது இணைக்கும் முகவராக இயங்குகின்றன, அங்க எப்படி அண்ட நாடி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஏன் இந்த நாடியை கொண்டு வந்தேன்றதுக்கு ஒரு காரணம், நாளிகையை விளக்கணும். நாளிகை என்பது என்ன? இதை விளக்குவதற்கு தான் இந்த பாடத்திற்கு போகணும். ஆனா இன்றைக்கு அதை செய்ய முடியாது. மன்னிக்கணும். பல முறை என்னோடு சொன்னாங்க, இதை அந்த பட்சியை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமானா, ஏன்னா இந்த பட்சி விளக்குவது என்பது நாடி, உயிர் நாடி, இந்த உயிர் நாடியை புரிந்து கொள்வதற்கு தான் பட்சி விளக்கம். உயிர் நாடிதான் இந்த பட்சியினுடைய விளக்கமாக மாறும். ஆகவே அகக்காலத்தின் உள்ளே நுழையணும். இந்த அகக்காலத்தின் உள்ளே, மீண்டும் சொல்றேன், குறிப்பின் உள்ளே குவளையும் தோன்றும். நீங்க நினைக்கிறது மாதிரி ஒவ்வொரு பார்வையிலையும் நீங்க உலகத்தை பார்க்கும் பொழுது அங்கே குறிப்பு இருக்கின்றது. இந்த இன்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ளணும். ஆல் யூனிவர்ஸ் ஷால் பி ரிவீல்ட். எல்லா உலக அண்ட பார்வைகள்ல நமக்கு குவளையும் குறிப்புண்டு அப்படின்ற கருத்து நம்ம உள்ளத்துல ஆழமாக பதிவு வைக்கணும். அப்ப இந்த ஐம்புலம் கரிது இந்த உயிர் நாடியை எடுத்தால்தான், ஏன்னா இதை விளக்குவதற்கு நான் நாளிகையை விளக்க வேண்டி இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரமாக இதை விளக்கி கொண்டு வர வேண்டிய சூழல் இருந்தது. ஆகவே பட்சி ஆகம ஐம்புல் பட்சி புலம் தெரிந்து கொள்வதற்கு உயிர்நாடி விளக்கம் நமக்கு மிக மிக நுட்பம். ஆகவே இந்த உயிர் நாடிதான் உடலோடு பேசும், உயிரோடு பேசும் என்பதனை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அது இன்றைய இதோடு இந்த உரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். இந்துவியல்